ஹலோ வியூவர்ஸ், 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி காலையில் டிடி நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில செய்தித்தாள் பார்க்கும்போது பேஜ் நம்பர் 1ல் ஒரு படத்தை பார்த்தேன். அந்த படம் ஸ்டாண்டர்டு பேசஞ்சர்ஸ் அந்த சென்னை ஏர்போர்ட் அப்படிங்கிறது. அதனுடைய டைட்டில் டெக்னிக்கல் அவுட்டேஜ் காஸ்ட் பை க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்டேட் ஈசஸ் ஆஃப்டர் வைட் ஸ்ப்ரெட் கயாஸ் அப்படிங்கிற ஒரு செய்தியினுடைய தலைப்பு. இது நம்மக்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா இம்பேக்ட் பண்ணுதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய கோர் ஐடியா. இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது நியர் தாக்கத்தினுடைய இம்பேக்டினுடைய ஒரு அருகாமை பக்கத்தில். இம்பேக்ட் அப்படிங்கிறது ஃபைனல் ரிசல்ட்டு. ரெண்டையுமே தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் தாக்கத்தை விட கொஞ்சம் கம்மி தான் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ நான் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன் பாருங்கள். இருந்தாலும் செல்வாக்கு அப்படிங்கிறத எக்ஸாக்ட் மீனிங்கை போட்டோம். பேரண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் சில்ட்ரன். பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க குழந்தைகள் மேலே. ஆல்கஹால் குடித்தா என்ன ஆகும் டிரைவிங்கில் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். இது 2 எக்ஸாம்பிள். இப்போ இம்பேக்ட்டுக்கு பாருங்கள். என்வாயரன்மெண்டல் இம்பேக்ட் நமக்கு தெரியும். அது கிளைமேட்டு சேஞ்சில் கொண்டு போய் முடியும். சயின்ஸினுடைய இம்பேக்ட் ரேஷனல் திங்கிங் அதில் கொண்டு போய் முடியும். இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம், அதில் காங்கிரீட் எந்த மாதிரி போடுறோம் அப்படிங்கிறது அந்த பில்டிங்குடைய பெர்ஃபார்மன்ஸை இம்பேக்ட் பண்ணும். இதுதான் இம்பேக்ட். இது ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ இம்பேக்ட் அப்படிங்கிற வேர்டு ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால அதை பற்றி ஒரு எலாபரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிறது தான். நம்பர் 1 பாருங்கள். டெக்னிக்கல் அவுட்டேஜ் ஹால்டட் சர்ஜரிஸ். ஹால்டட் அப்படிங்கிறது டெம்பரரி ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். பஸ்ஸஸ் ஹால்ட் அட் த அன்ஷெட்யூல்டு ஸ்டாப்ஸ் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸையும் பயன்படுத்தலாம். இப்போ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஸ்ரப்ட் ஆகிருக்கு. டிஸ்ரப்ட் அப்படிங்கிறது இடையூறு, ஏதோ ஒரு சிக்கல். அதனால் சர்ஜரிஸ்லாம் நிறைய ஹாஸ்பிட்டலில் ஹால்ட் ஆகிருக்கு, டெம்பரரி ஸ்டாப் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இது நம்பர் 1. நம்பர் 2 பாருங்கள். பேசஞ்சர்ஸ் வர் ஸ்ட்ராண்டட் அட் த சென்னை ஏர்போர்ட். இது பிக்சரை பார்த்தாலே புரியும். கோயிங் டு கேன்சலேஷன் ஆஃப் ஃப்ளைட்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இந்த பிக்சர் தான் நம்மக்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா இம்பேக்ட் பண்ணுதா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு அந்த கோர் ஐடியா. நம்பர் 3 பாருங்கள். ஷி ஒர்க்ட் ஸ்மார்ட்லி ஸோ ஷி கிளியர்டு த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஸ்மார்ட்டாக அந்த பொண்ணு ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதனால் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணிட்டாங்க, வேலை கிடைச்சிட்டு அப்படிங்கிறது. நம்பர் 4 ஆல் த மாம்ஸ், மம்மிஸ், மதர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். எப்போவுமே there is a conflict between process and product. இதை ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம். MS தோனியும் சொல்லியிருக்கிறாரு, மித்தாலி ராஜும் சொல்லியிருக்காங்க. ஸோ எது பெருசு அப்படின்னா ப்ராசஸ் தான் ப்ராடக்டை விட. ஸோ எல்லா அம்மாக்களும் ப்ராசஸில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதுனால, கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கிறதுனால ஃபுட்டு ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக வருது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்த 5th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டு ரெடியூஸ் லெசன். ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கிடுங்க. LESSEN தான். இந்த லெசன் அப்படின்னா ரெடியூஸ் அப்படின்னு அர்த்தம். அதுதான் நாங்கள் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம். த இம்பேக்ட் கிராவல் ஹஸ் பின் லேய்டு இன் பிட்வீன் 2 ரெயில்ஸ். தண்டவாளத்தில் 2 தண்டவாளங்களுக்கு இடையில் சரளை கற்கள் போட்டிருப்பாங்க. இது ட்ரெயினுடைய இம்பேக்ட் தாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த கிராவலை போட்டிருக்காங்க. மணலோ மண்ணோ போட்டிருந்தா அது வேறு மாதிரி போயிடும். டிரைல் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் ஜாஸ்தி. அதனால் இந்த கிராவலை சரளை கற்களை போட்டிருக்காங்க. இப்போ நமக்கு நல்லா தெரியும் எது நமக்கு நல்லது அப்படிங்கிறது, இன்ஃப்ளூயன்ஸா இம்பேக்டா அப்படிங்கிறது. இருந்தாலும் நீங்கள் நிறைய சென்டென்சஸை சொந்தமாக கிரியேட் பண்ணி பாருங்கள். அது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ இந்த வீடியோ உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கா இல்லைன்னா இம்பேக்ட் கொடுக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். தேங்க்ஸ் லாட்டு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஆட்கள்கிட்ட சொல்லுங்கள்.
ஆல் பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ண மறந்துடாங்க. தேங்க்யூ.